இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? நாம் பார்த்த நாள் நம் வசம் உயிர் தாங்குமா என் விழிகளின் முதல் வலி. கோடி வாசங்கள் என்னை தீண்டி போனாலும் உயிரை தீண்டாதும் உன் வாசம். பூமி தீர்ந்தாலும் தீராத ரயில் பாதை காதல் ஒன்றே அன்பே. சில சமயம் மனைவி மட்டும் இல்லைங்க, கணவன் அமையிறது கூட இறைவன் கொடுக்கிற வரம் தான். இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ மாட்டோமா அப்படின்னு தாங்க தோணுது. ராஜேஷ் பிரியா அப்படின்றவங்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய 4வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக இந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொண்டாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான செப்பல் வாங்கி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அவங்க செம்ம ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பூ கொடுக்குறாருங்க. சில ஆண்கள் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒய்ஃபுக்கு வந்து பெரிய எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோஜா பூ இல்லைனா ஒரு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தாலே போதுங்க, அவங்க வந்து மனசார சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு ஹாப்பினஸை தான் இவங்களோட முகத்துலையும் பார்க்க முடியுது. ஆனிவர்சரிக்கு ஒரு நாள் முன்னாடி அழகாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி விஷ் பண்ணிக்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு மத்தியானம் வந்து வீட்டில் அழகா சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அவரும் சேர்ந்தே சமைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்காக கியூட்டா ஒரு கேக்கும் வந்து டெக்கரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஹாப்பி ஆனிவர்சரின்னு அவங்க ஒய்ஃபு ஹஸ்பண்டு அவங்களோட பொண்ணோட சேர்ந்து இந்த செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக போயிருக்கு. ரொம்ப சிம்பிளான ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்க.